டெக் இன் தமிழ் நியூஸ் 26வது எபிசோடுக்கு உங்கள் நண்பரும் வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் என்ன முக்கியமான டெக்னிக்கல் நடந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெட்மி நோட் 7 விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும். போன டெக் இன் தமிழ் நியூஸ்லையும் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக 91 மொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்து ஒரு லீக் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது February 12 இந்த ரெட்மி நோட் 7 இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் ரெட்மிலேருந்து வராத காரணத்தினால இது ஃபேக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் நமக்கு February மாதம் வந்து விரைவில் இந்த ஃபோன் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து இந்த மாதமே லான்ச் பண்ண போகிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது போக ரெட்மியோட சிஇஓவான லூ வீபிங் வந்து அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாரு, ஒரு ட்வீட் போல் மாதிரி சைனாவில். அதாவது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோவில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல் கொடுத்துருந்தாரு. அந்த போலில் வந்து ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து ஸ்னாப்ட்ராகன் 660க்கு பதிலாக ஸ்னாப்ட்ராகன் 675 சிப்செட்டோட வரப்போது. கேமராலுமே பெரிய அப்கிரேட் இருக்க போது. அதாவது சாம்சங்கோட GM1 சென்சாருக்கு பதிலாக இல்லை சோனி IMX586 சென்சார் பொறுத்திருக்காங்க. இது உண்மையான 48 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து 6GB RAM with 64GB வேரியன்ட் மற்றும் 6GB RAM with 128GB வேரியன்ட் அப்படிங்கிற 2 வேரியன்ட்ல தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 16,000 இல்லை 17,000 கிட்ட இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ரெட்மி நோட் 7 வாங்குவீங்களா இல்லை வெயிட் பண்ணி ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஓப்போவில் வந்து K1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை போன வருடம் வந்து ஓப்போ நிறுவனம் வந்து சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோடி நமக்கு February மாதம் 6 இந்த ஃபோன் சேலுக்கு வரதா இருக்குது. இதை ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் அஃபிஷியலாக இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பொறுத்தவரையும் 6.4 இன்ச் ஸ்க்ரீனும் ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசரும் 6GB RAM அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரப்போகுது. பேக் சைடில் 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் 25 மெகா பிக்சல் கேமராவோட பேட்டரி பொறுத்தவரை 3600 mAh பேட்டரியோடும் Android OS 8.1 இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரை நமக்கு 20,000க்குள்ளே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெட்மி நோட் 7க்கு ஒரு போட்டியாக அமையலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கூகுளோட 2019க்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த மே மாதம் 7 தேதியிலேருந்து 9 தேதி நடக்க இருக்கிறதுக்கு இது சுந்தர் பிச்சை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா போன வருடம் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் லான்ச்சஸ் இருந்துச்சு. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருந்தோம். ஒருவேளை பார்க்க நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். இந்த வருடம் வந்து கூகுள் பிக்சல் 3 XL லைட் மற்றும் கூகுள் பிக்சல் 3 லைட் ஆகிய 2 ஃபோன்ஸும் வரும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் கோரல் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கு வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட்டோட ஆண்ட்ராய்ட் Qவோட இந்த லான்ச்சஸ் வந்து வருது அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை இது டேப்பாக இருக்குமா இல்லைனா நோட் புக்காக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டாக தெரியும். இது போக இன்னும் பல சாஃப்ட்வேரை பற்றி இன்ஃபர்மேஷன் வரும் செய்ய எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றி பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோவாக லான்ச் ஆகும். சோனிலேருந்து அடுத்து வரப்போகிற ஃபோனான Xperia XZ4ல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 52 மெகா பிக்சல் கேமராவோட அந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்குது. அதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து 52 மெகா பிக்சல் கேமரா வித் f1.6 ஆப்பர்ச்சரோட ஒரு மொதல் கேமரா வரப்போகுது. இந்த கேமராவே இப்போ ட்ரெண்டில் இருக்கிற 48 மெகா பிக்சல் மாதிரியே பிக்சல் பைண்டிங்கோட வருது. அதாவது என்னென்னா 13 மெகா பிக்சலாக 4-in-1 பிக்சல் பைண்டிங்காக நடக்குது. அதனால் வந்து நமக்கு லோ லைட் இமேஜஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை நமக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் 16 மெகா பிக்சல் வித் f2.6 கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து ஒரு TOF கேமரா, அது 0.3 மெகா பிக்சல் வித் f1.4 ஆப்பர்ச்சர். ஸோ 52 மெகா பிக்சல் அப்படிங்கிறது கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய லிங்க்னு சொல்லணும். ஏன்னா இப்போ 48 மெகா பிக்சல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆகிட்டு இருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து 6.5 இன்ச் ஸ்க்ரீன் இருக்க போது இது வந்து ஒரு 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோடும் 6GB RAM with 128GB ஸ்டோரேஜோடும் 4400 mAh பேட்டரி ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசரோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி நடக்கிற மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஈவெண்ட்டில் இந்த ஃபோனை பார்க்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ப்ளூடூத்லேருந்து 5.1 வெர்ஷன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. இந்த வெர்ஷன் படி என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸும் அந்த டிவைஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மல்டிபிள் ஆண்டனா ஹேண்ட்ஷேக் மூலமாக வந்து எந்த டேரக்ஷன்லேருந்து உங்களுக்கு சிக்னல் போகுது அப்படிங்கிறது தெளிவாக காட்டக்கூடிய ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக உங்கள் ஃபோன் அல்லது கேஜெட்ஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆச்சுன்னா எந்த இடத்துல இந்த சிக்னல் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து பேர் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பேட்டரி பவர் கன்சப்ஷனும் இது மூலமாக குறைஞ்சிருக்குது. ஓப்போலேருந்து ஒரு பஞ்சுவல் கேமரா ஃபோன் ஒன்று உருவாக்க போகிறாங்க. இந்த ஃபோன் வந்து வழக்கமான ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமான ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற ஐக்கானை வச்சு அந்த பஞ்சுவல் கேமராவை மறைக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு இன்டெலிஜுவல் ப்ராப்பர்ட்டியும் அவங்க வந்து புக் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஐக்கான் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பஞ்சுவல் கேமராவோட ஓட்டை வந்து தெரியாத மாதிரி மறையுது. குறிப்பாக அவங்க வந்து கேமராவோட ஐக்கானே அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒருவேளை அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது பஞ்சுவல் கேமரா வந்து உங்களால் நோட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப் ஐக்கானே வந்து அதை மறைச்சிரும். ஒருவேளை ஏதாவது அப்ளிகேஷனுக்குள்ளே நேவிகேட் பண்ணால் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ண முடியுமே தவிர
மற்ற நேரத்தில் அந்த பஞ்ச் ஹோல் கேமராக்குள்ளே அந்த ஹோல் வந்து சுத்தமாக மறையிறது ஒரு அட்வான்டேஜ். ஷாமிலேருந்து ரெட்மி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃபோன் வந்து விரைவில் லான்ச் ஆக இருக்குது அப்படிங்கிற ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த டீசர் வந்து அஃபிஷியலாக ஷாமி அக்கௌண்ட்லேருந்து வரல, அதுக்கு பதிலாக எக்ஸ்டர்னல் சோர்ஸில் வந்து வந்திருக்குது. இந்த ரெட்மி எக்ஸ் அப்படிங்கிற ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 710 அல்லது ஸ்னாப்ட்ராகன் 675 சிப்செட்டை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோவாக இருக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் ரெட்மி நோட் 7 பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பவர்ஃபுல் ஃபோனாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விவோவில் இருந்து V15 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை February 20 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் போன செப்டம்பரில் வந்து விவோ V11 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சக்ஸஸராக இந்த ஃபோன் அமையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது சைனாவில் இப்போ X25 அப்படின்னு சொல்லி விற்க போகிறாங்க. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஃபோன் வரும்போது V11 Pro அப்படிங்கிற நேம்லேயே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து 3 ரியர் ஃபேசிங் கேமரா இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் பாப்பப் செல்ஃபி கேமராவாக இருக்க போது. ஸோ பாப்பப் அப்படிங்கும்போது உள்ளேருந்து வெளியே வர கேமராவாக இருக்கும். ஸ்க்ரீனை பொறுத்தளவு எந்த விதமான சைடில் உள்ள பெசலும் இந்த ஃபோனில் இருக்கான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேயாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சாம்சங் நிறுவனம் வந்து ஏற்கனவே ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நிறைய ஃபோன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பழைய பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருந்து அதை ரீசைக்கிள் பண்ணி புதுமையாக்கி தான் அதை வந்து கேஜெட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பிளாஸ்டிக் குப்பையை வந்து சாம்சங் நிறுவனம் முழுமையாக தவிர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே முக்கால்வாசி பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாதபடி பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்காக இருந்தால் ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா அவுட்டர் கேசிங் மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற காரணத்தால் டிகிரேட் ஆயிரும் அப்படி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வரப்போகிற ஃபோன்ஸ்லாம் வந்து சார்ஜஸ் வந்து வலுவலுப்பாக இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதனால் பிளாஸ்டிக் கேசிங் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு. இதை வந்து அவங்க மாற்ற போகிறாங்க. மேட் ஃபினிஷாக கொடுக்குற காரணத்தால் இனிமே வந்து வெளியே இருக்கிற இந்த சார்ஜஸ்க்குள்ள வந்து பிளாஸ்டிக் கவரிங் இருக்காது. ஸோ பிளாஸ்டிக்கை முழுமையாக தவிர்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2030 கிட்டத்தட்ட 500 டன் பிளாஸ்டிக் வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணி புதுமையான மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்க போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 7.5 மில்லியன் டன்னை வந்து டிஸ்கார்ட் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்க போகிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ரொம்ப நல்ல விஷயம். ரீசெண்டாக ஓப்பன் நிறுவனம் வந்து ஒரு 10x ஆப்டிகல் ஜூம் உள்ள கேமரா வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதை கூட நம்ம டெக் இன் தமிழ் நியூஸில் வந்து சொல்லியிருந்தோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் நிறுவனம் அது போட்டியில் வந்து கலந்துருக்காங்க. அதாவது 25x ஜூம் கேமரா வந்து உருவாக்குறதுக்காக ஒரு இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனியை வந்து அவங்க வந்து நாடி இருக்காங்க. அதாவது கோர் போட்டோனிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கோர் போட்டோனிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஏற்கனவே வந்து ஆப்பிள் கூட வந்து நிறைய வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சாம்சங் நிறுவனம் வந்து இந்த கம்பெனி கூட கை கூக்குறது வந்து டேரெக்டாக ஆப்பிள் கூட ஒரு வார் உருவாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து உருவாக்குது. ஸோ கூடிய விரைவில் கேமரா பேட்டில் ரொம்ப பயங்கரமாக மாறும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து கேமரா வந்து ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சாம்சங்லேருந்து ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கடைசியாக ஒருத்தங்க வந்து ஒரு ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் டிஸ்பிளே இருக்குது. ஸோ கூடிய விரைவில் சாம்சங்லேருந்து ஃபோல்டபிள் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போன டெக் இன் தமிழ் நியூஸ்லையும் இதே மாதிரி ஷாமியோட ஒரு ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருந்துச்சு. அதை பற்றின கூட நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இன்டெல் நிறுவனம் வந்து புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஒன்று வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதைப்படி பார்க்கும்போது ஒரு முழு டேப்லெட்டை வந்து மடித்து அதை வந்து ஸ்மார்ட் ஃபோனாக மாற்றுற மாதிரி பேட்டன்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டன்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் கேமரா இருக்கிறது தெரியும். இது போக சாம்சங் கேலக்ஸி நோட் சீரிஸில் இருக்கிற மாதிரி எஸ் பென் மாதிரியே இதுலேயுமே வந்து ஒரு பென் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து ஸ்க்ரீனில் ஏதாவது வரைகிற மாதிரி திங்ஸ் வந்து செய்ய முடியும். அடுத்து வரப்போகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷனான ஆண்ட்ராய்டு Qவில் வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் வரும்னு சொல்லி ஒரு லீக் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே செக்யூரான ஃபேஸ் ஐடி மாதிரியான ஃபீச்சர் வந்து ரெகக்னேஷன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரோட சப்போர்ட்டும், அது மட்டும் இல்லாமல் WPA3 செக்யூரிட்டியும் வைஃபைக்காக வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப செக்யூராக வந்து உங்கள் ஃபோன் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதுவரையும் நேட்டிவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து டிஃபால்ட்டாக சில லான்ச்சஸ் மூலமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டேரெக்டாகவே டிஃபால்ட்டான ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேயே வரப்போகுதுங்கிறது ஒரு புது ஃபீச்சர். ஓஎஸோட இன்டர்ஃபேஸை ஃபுல்லாக டார்க்காக மாற்றுற மாதிரியே ஆண்ட்ராய்டு Qக்கு வந்து ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக ஃபுல் இன்டர்ஃபேஸுமே டார்க் மோடுக்கு மாறிடும். PUBG மொபைலுக்கு அடுத்த மாதம் ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போகுது. அது 0.110 அப்படிங்கிற வெர்ஷனில் வந்து ஒரு புது அப்டேட் வரப்போகுது. இந்த அப்டேட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோம்பி மோடு வரப்போகுது. அதாவது ஜோம்பிஸ்க்கு எதிர்த்து வந்து போட்டி விடுற மாதிரியான ஒரு மோடு வரப்போகுது. அதாவது சிங்கிளாகவும் இருக்கலாம், மல்டிப்ளேயராகவும் உங்களால் போட்டியிட முடியும். ஸோ இந்த அப்டேட் கூட விரைவில் வரவிருக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. நோக்கியாவிலேருந்து ரியர் ஃபேஸிங்கில் 5 கேமரா உள்ள நோக்கியா 9 பியூர் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து February 24 பார்சிலோனாவில் ரிலீஸ் பண்ண போகிறதாக அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் டீசர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு 5 கேமராவும் ஒரு TOF கேமராவும் ஒரு LED ஃப்ளாஷும் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டில் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் 5.9 இன்ச் டிஸ்பிளேயோட நமக்கு 3D கிளாஸோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 845 8GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஆண்ட்ராய்டு பையோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 4150 mAh. அது மட்டும் இல்லாமல் இது கூட Nokia 8.1 Plus அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சாம்சங்லேருந்து அடுத்து வரப்போகிற ஃபோனான Galaxy A50யோட பேனல் இப்போ லீக் ஆயிருக்கு. அதன்படி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு 24 மெகாபிக்சல் கேமராவோடும் கூட ஒரு TOF கேமராவோடும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரண்ட் சைட் பேனலில் பார்க்கும்போது இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் USB Type-C ஜாக்கும் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்குக்கும் நமக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து இந்த ஃபோன் 4GB RAM with 6GB RAM கான்ஃபிகரேஷனாக RAM இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் 64GB மற்றும் 128GBயோடும் நமக்கு வந்து டியூல் சிம் ஸ்லாட்டோடும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. Android 9 Pieயோட இந்த ஃபோன் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான இடம் இல்லாத காரணத்தினால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடவும் வரும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவையிலிருந்தும் P30 லைட்டோட ஸ்மார்ட் ஃபோனோட லீக்கும் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து நமக்கு டியர் ட்ராப் நாச்சோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 1080p ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளேயோட 19:3:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும். அது மட்டும் இல்லாமல் சிப்செட்டை பொறுத்தவரை நமக்கு Kirin 710 சிப்செட்டில் Android Pieயோட வந்து ரன் ஆகுது. இது போக வந்து நமக்கு 18 வாட்ஸ் சார்ஜர், அதாவது 9V 2A சார்ஜரோடும் ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா, அதாவது 20+16+2 மெகாபிக்சல் கேமராவோடும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. Google Plus வெப்சைட் வந்து ஹேக் ஆகி எக்கச்சக்கமானவரோட இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே லீக் ஆன காரணத்தினால கூகுள் நிறுவனம் Google Plus வந்து ஷட் டவுன் பண்ண போகிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாங்க. இப்போ அஃபிஷியலான டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் வந்து ஏப்ரல் 2 அப்படின்னு அஃபிஷியலாக கூகுள் நிறுவனம் அழிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் Google Plus வந்து யூஸ் பண்ணுறீங்களா? கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூகுள் டியூ சர்வீசஸ்க்கு கூடிய விரைவில் வந்து வெப் இன்டர்ஃபேஸும் கிடைக்க போது. அது வெப் வெர்ஷன் அப்படிங்கும்போது இப்போ ஏற்கனவே வாட்ஸ்அப்பை வந்து நம்ம வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிறது ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கூகுள் டியூ வந்து நமக்கு வந்து வெப் ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து பிக்சர் மோட் வந்து எனேபிள் ஆகிருந்துச்சு. இப்போ இது வெப் இன்டர்ஃபேஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற மாதிரி சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீஸுக்குமே இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வர வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போகிற வெப்சைட்லேருந்து டேரெக்டாக வெப் இன்டர்ஃபேஸ் மூலமாகவே பிக்சர் மோடில் வந்து வீடியோ பார்க்க முடியும். Asusோட Zenfone 5Z ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ Android Pieயோட அப்டேட் கிடச்சிட்ருக்கு. Zen UIயில் வந்து கிடச்சிட்ருக்கு. இதோட சைஸை பொறுத்தவரை 1080 MB இருக்குது. இந்த அப்டேட் வந்து பேட்ச் பை பேட்சாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விரைவில் வந்து இந்தியாவுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். OnePlus 6 மற்றும் 6Tக்கு வந்து Oxygen OSோட பீட்டா அப்டேட் கிடச்சிட்ருக்கு. அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு இனிமேல் லேண்ட்ஸ்கேப் மோட் ஒன்று வரப்போகுது. அதன்படி பார்க்கும்போது வாட்ஸ்அப் போன்ற சில ஆப்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்லேயே உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதுபோல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலையும் கேமிங் மோட்லையும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OnePlus லேபரேட்டரி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஸ்மார்ட் பூஸ்ட் உங்களால் செய்ய முடியும். அதாவது கேம் லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரேம் ஆக்டிவேஷனாக இருக்கட்டும், அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். Realme 2 Pro ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூடிய விரைவில் Android Pieயோட அப்டேட் வரப்போ இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ Geekbench மூலமாக தெரிய வந்திருக்கு. இந்த பெஞ்ச்மார்க்கில் வந்து RMX அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து தெரியுது. ஸோ அது மூலமாக இந்த மாடலை பற்றி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட Realme 2 Pro மாதிரியே இருக்குது. ஸோ கூடிய விரைவில் Realme 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android Pieயோட அப்டேட்ஸ் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஜியோ ஃபோன் வாடிக்கையாளர்களுக்கு ஜியோ ரயில் அப்படிங்கிற ஒரு புது அப்ளிகேஷன் வந்து IRCTC வந்து டேரெக்டாக டிசைன் பண்ணி ஜியோ ஃபோனுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ரயில்வே டிக்கெட்டை புக் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஆப் மூலமாக உங்களால் டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். Realme U1 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனோட விலை இப்போ குறைஞ்சிருக்குது. அதாவது 3GB RAM 32GB வேரியன்ட் வந்து இப்போ வந்து 10,999க்கும் 4GB RAM with 64GB வேரியன்ட் 13,499க்கும் இப்போ விற்கிறாங்க. அதாவது ₹1000 ரெண்டு ஃபோன் மாடல்லையும் வந்து விலை குறைஞ்சிருக்குது. Nintendo நிறுவனத்தில் வந்து கூடிய விரைவில் டாக்டர் மேரியோ அப்படிங்கிற கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் டிவி கேம் மாதிரியான விஷயங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்டர் மேரியோ கேமை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் கூடிய விரைவில் வர இருக்கிறதாக Nintendo நிறுவனம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெக் இன் தமிழ் நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக் இன் தமிழ் நியூஸை வாரம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.